வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருத வருடம் மாசி மாதம் 13வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 25வது நாள் 2024. இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை நல்ல நேரம். பின்பு அதாவது மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3:30 மணி முதல் 4:30 மணி வரை நல்ல நேரம். இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம். இன்றைய தினத்தில் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது, இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணைந்து மகர ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கும்பராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சந்திரன் மகம் நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரத்தில் முழுவதும் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளை உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். நீங்கள் பொதுவாகவே கொஞ்சம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஆம்பிஷன், குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய ஒரு நபர். இன்று சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். வெளிநாட்டில் படிக்கக்கூடியவர்கள் மற்றும் வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு தனவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். எதிர்காலத்திற்காக தாங்கள் சில விஷயத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினத்தில் பயணங்களில் ஆர்வங்கள் மிகும். அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆன்மீக பயணமாக அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச பாக்கியஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உடன் செவ்வாய் பகவானும் இருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது புதன் பகவான் மிக அருமையாக உள்ளார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செவ்வாய் உச்சபலம் பெறுகின்றார். பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிகழும். வீட்டிற்கு தேவையான, அதாவது அழகு சாதனங்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான, அதாவது அழகு சாதனங்கள் என்ற பெயரில் உள்ள இந்த சோஃபா செட், அந்த பூஞ்செடிகள், அலங்கரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்று வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான், அவர் பாக்கியத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் சூரியன் மற்றும் சனி பகவானுடன் இருப்பது மிக விசேஷம். இதனால் உயர்கல்வியில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு இன்று அதற்குண்டான விஷயத்தை நோக்கி ஆயத்தமாவீர்கள். உடைய ஆவணங்களை சேகரிப்பீர்கள். இன்றைய தினத்தில் உடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். எதிர்கால தேவைக்காக இன்று தங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரம் கிட்டும். இன்றைய தினத்தில், அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே உங்களுக்கு பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு சிலர் வைப்பு தொகையாக வங்கியில் வைப்பார்கள், டெபாசிட் செய்வீங்க எதிர்காலத்திற்காக. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன், அதாவது உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் வாரா கடன்கள், பல நாட்களாக பல வருடங்களாக கொடுக்காத
அதாவது தராத பண வரவுகள் எல்லாம் இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக பணம் கைக்கு கிடைக்கும். உங்களில் ஒருவருக்கு, அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு இனிய செய்திகள் வந்து சேரும். திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக காதல் கண் சிமிட்டும். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை கூடும். உங்களுடைய எதிர்கால வாழ்விற்காக சில திட்டங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இன்று அதுக்குண்டான வேலைகளை செய்து காட்டுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், அவர் எங்கே இருக்கார்? களத்திர ஸ்தானத்தில் குடிக்கொண்டிருக்கின்றார். புதன் மற்றும் சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனும் மிக சிறப்பாக உள்ளார். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். இதன் காரணமாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு செய்திகள் வந்து கிடைக்கும். ஒரு சிலர் இடம் வாங்கியிருப்பீங்க, அது கட்டுவதற்குண்டான பிளான்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்று நடக்கக்கூடும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், கடை மாற்றம் இது மாதிரி ஆவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமிதம் உண்டாகும். அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் தங்களுக்கு மதிப்பு உயரும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் பெறுவது மிக விசேஷம். அதாவது நித்தியகண்டம் பூரணா இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் மிக அருமையாக உள்ளார். இதன் காரணமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். திருமணமாகாத இளம் பெண்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைக்கும். அதுவும் தங்களுக்கு பிடித்த மாதிரி அமைவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். இருப்பினும் கொஞ்சம் விட்டு கொடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் எங்கே இருக்கிறார் பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் அருமையாகவே அமைந்துள்ளார். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் இருப்பது மிக விசேஷம் சொல்லலாம். பார்ப்பதற்கு சூரியன் சனி அங்கே கெட்டவராக தெரிந்தாலும் நிச்சயமாக பண வரவுக்கு பலவிதங்களிலும் ஏற்றங்கள் நன்மைகளை செய்து தரக்கூடிய கிரகங்களாக உள்ளார்கள். அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசி லக்னப்படி தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ராசிக்கும் சில விஷயங்கள்லாம் மாறுபாடுகள் இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரைய செலவுகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் உச்சபலம் பெறுவதால் உங்களுக்கு தைரியம் பயங்கரமாகவே இருக்குங்க. இன்றைய தினத்தில் அதிகமான பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருவாய்க்கு உண்டான ஒரு ஆதாரமாக அமையும். ஒரு சிலர் புதிய தொழில் துவங்குவதற்காக ஒரு முக்கியமான ஒரு நபரிடம் சென்று ஆலோசனையை கேட்பீர்கள். அவர்களும் தங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். அதாவது ஆறுதலை தருவார்கள் மற்றும் ஆலோசனைகளையும் தருவார்கள். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாக உள்ளார். உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாக வெற்றிருக்கின்றார். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்தில் அதாவது உங்களுக்கு சந்தாசிரமம்லாம் முடிந்து விட்டது. அதனால் புதிய காரியங்களை துவங்கலாம். முக்கியமான நபரை சென்று சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. அது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை தரும். ஒரு சிலர் கிளைகளை ஆரம்பிக்க இன்று கூடும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். குடும்பத் தலைவிகளுக்கு நல்ல ஒரு பெயர் மற்றும் புகழும் கிட்டும்.
நீங்கள் விரும்பிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் சேர்ப்பீர்கள். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு முன்னேற்றங்களும், அதாவது அன்பும் புரிதலும், ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாகவும் இருப்பீர்கள். இன்றைய தினம் வெளிநாடு பயணங்களை குறித்து ஆலோசனை செய்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்று கும்பராசிக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நிலை கலத்திரஸ்தானத்தில் இருக்காங்க மற்றும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். ராசியிலேயே 3 கிரகங்கள் பயணிக்கிறார்கள். இதனால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா, நிச்சயமாக பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். அதுவும் குறிப்பாக கலத்திரஸ்தானத்தில் அதாவது சந்திர பகவான் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். புதிய புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் நிகழும் மற்றும் அவர்களால் உங்களுக்கு தொழில் ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கும். இன்றைய தினம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பல நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். இன்றைய நாள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடங்களுக்கு சென்று வருதல், விருந்து விழா என்று கலந்து கொள்ளுதல், இவ்வாறான நிகழ்ச்சிகளாக நடக்கும். ஒரு சிலர் வந்து நீண்ட காலமாக செல்ல வேண்டும் என்ற சில இடத்திற்கு சென்று வருவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிக்கிறதுனால நிச்சயமாக பண வரவுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. தாங்கள் விரும்பிய நபரையே கைப்பிடிப்பீர்கள். இன்றைய தினத்தில் நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய சில காரியங்களை இன்று செய்து முடிப்பீர்கள். இன்று பிரிந்திருந்த தம்பதியர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்றைய தினத்தில் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளிலும் ஒரு நல்ல நட்புறவுகள் மேம்படும். இன்றைய தினத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் மற்றும் விற்பனையை அதிகரித்து நல்ல லாபத்தையும் ஈட்டுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.